சபை அல்லோகல்லப்படுகிறது. பழையபடி பெண்கள் பக்கத்தில் சத்தம், பெண்கள் பக்கத்தில் சத்தம். இப்போ எங்கண்டா கிழவிகள் பக்கத்தில் சத்தம் இல்லை, குமரிகள் பக்கத்தில் சத்தம் தொடங்கிட்டது. என்னண்டா இப்ப வில் முறிச்ச உடனே நிச்சயமா போச்சு, ராமனுக்கு சீதை, சீதைக்கு ராமன்ன்றது நிச்சயமா போச்சு. பெண்களுக்கு ஆனந்தம். அந்த பெண்கள், இளம் பெண்கள் எல்லாம் என்ன செய்தார்களாம், ஒரு 2 கட்சியா பிரிச்சார்கள், ஆளுங்கட்சி எதிர்கட்சி. என்ன ஆளுங்கட்சி என்னன்னா, ஒருத்தர் சீதை பக்கம் கொஞ்சம் பேர் ராமன் பக்கம். இவைகளுக்குள்ள ஒரு பட்டி மண்டபம். அந்த சீதை பக்கம் இருந்தவர்கள் சொல்ல தொடங்கினார்கள், அந்த ராமன் பக்கம் இருந்தவர்கள், சீதை பக்கம் இருந்தவர்கள் சொல்ல தொடங்கினார்கள், உங்க சீதை பெரிய அழகு. ராமன் கட்சிக்காரன், எங்கட ராமனை கட்டகம் கூட சீதை கொடுத்து வச்சிருக்கோம். நீங்க இப்பவும் போனா கல்யாண வீடுகளில் இதுகளை பார்க்கலாம். சிலதில் பாவங்களை ஆவண்டோன்னு தாலி கட்டுறதை பார்க்கறது, நான் அது பார்க்குறது. இந்த பெட்டைகள் இருக்கிற பக்கம் பாருங்க, குசு குசுன்னு கதப்பினம், மாப்பிள்ளை வடிவாத்தான் இருக்கிறார், நமக்கு வாய்க்கையிலேயே என்ற மாதிரி. ஒன்னொருத்தி சொல்வாச்சு, மாப்பிள்ளையை விட எங்கட சரோஜா நல்ல வடிவு. இவைகளுக்கு ஒரு தர்க்கம் நடக்கும் பாருங்க. இந்த தர்க்கத்தை கம்பன் கொண்டு அங்கே காட்டுறான். அந்த பெண்கள் தங்களுக்குள்ளே சச்சம் பிடித்தார்கள். ஒருத்தி சொன்னால், நங்கையை காண நம்பியை காண நங்கைக்கு 1000 நயனம் வேண்டும். பட்டிமண்டப முதல் தர்க்கம் தொடங்கிட்டது. நங்கையை காண நம்பியை காண நங்கைக்கு 1000 நயனம் வேண்டும். ராமன் கட்சி பேசினவள் சொன்னால், எங்கட ராமனை பார்க்க உங்களோட சீதைக்கு 1000 கண் வேணுமே என்றாள். இது சும்மா நான் வேலை மாதிரி சொல்லி பார்க்குறேன், நானும் வேறு எங்கே தான் சொல்கிறது இது எல்லாத்தையும். நம்பியை காண நங்கைக்கு 1000 நயனம் வேண்டும். இது சொல்லி முடிச்சோன்னே எப்போ இந்த பட்டிமன்றத்தில் 2ஆவதா பேசுகிறவனுக்கு ஒரு சான்ஸ். அவன் என்ன செய்வான்டா, முதல் சொன்னவனை கூட மடக்கலாம் இல்லை, 1000 கண் வேணும். அவள் சொன்னால், மற்ற சீதை கட்சிக்காரர் சொன்னால், நீங்கள் சொன்னது உண்மைதானப்பா, உங்கள் ராமனை பார்க்க எங்கள் சீதைக்கு 1000 கண் வேணும், சரி. ஆனால் எங்களோட சீதையை பார்க்க ஒவ்வொரு தரம் பார்க்குறதுக்கும் உங்களோட ராமனுக்கு 1000 கண் வேணும்ட்டா. ஒருக்கு 1000 கண்ணை பூட்டி பார்க்கவான், பல்ப் சுட்ட மாதிரி சுட்டு போவான், பிறகு பல்ப் மாற்றி தான் நான் திருப்பி பார்க்கவன். நம்பியை காண நங்கைக்கு 1000 நயனம் வேண்டும், கொம்பினை காணும் தோறும் குருசிற்கு அன்னதேயா. ஒவ்வொரு தரம் பார்க்கையும் உங்களோட ராமருக்கு அப்படி 1000 கண் வேணும், இவள் முடிச்சுட்டாள். இப்படி தர்க்கம் நடக்குது. திடீரென்று 2 பெண்கள் பெட்டைகளோட முதுகுல பட்டார் பட்டார்ன்னு ஒரு அடி விழுந்தது. 2 பேருடைய பக்கத்தில் ஒரு அடி விழுந்தது. யாருன்னு திரும்பி பார்த்தா 3வது பெட்டை நிற்கிறாள். 3வது பெட்டை நிற்கிறாளே, ஏண்டி அடிச்சே எங்களுக்குன்னு கேட்டோன்னே, இங்கே உங்களுக்கு என்ன பைத்தியமா, ராமன் வடிவா சீதை வடிவா, இனி என்னடி இதை பற்றி கதைச்சு பிரயோசனம், ராமனுக்கு சீதை, சீதைக்கு ராமன் ஆகி போச்சு, இனி நாங்கள் கதைச்சு பிரயோசனம் இல்லை, உதலம் எனக்கடாதீங்க, பக்கத்தில் லட்சுமணன் நிற்கிறான், அவனை பாருங்கடி என்றால் இவள் காரிய கட்ட. நம்பியை காண நங்கைக்கு 1000 நயனம் வேண்டும், கொம்பினை காணும் தோறும் குருசிற்கும் அன்னதேயாம் தம்பியை காணும் என்பார். தம்பியை பாருங்கடி என்றால் கொஞ்சம் பேர். இப்படி வாதம் நடக்க ஒரு கிழவி வந்தாள். முதல் கிழவி என்று சொன்ன இந்த கிழவி வந்துச்சு, டே சத்தம் படாதீங்க, என்ன உங்களுக்கு கொஞ்சம் கூட வெக்கம் இல்லையா, குமர் பிள்ளைகள் பேசுற மாதிரியா பேசுறீர்கள், அவனை பார் இவனை பார் தம்பியை பார், மூச்சு பேசப்படாதுன்றாள். அந்த காலத்தில் பேச சொன்னா சின்னங்கள் பயப்படும். அப்போ பயந்துட்டு தொழுதுகள், பெட்டையிலெல்லாம் குறைச்சி போய் நின்றுதுகள். இது ஒரு முஸ்பாத்தி கிழவி. எல்லாம் கொஞ்ச நேரம் நின்றவனை சொல்லிச்சு, டே இது ராமன் அழகு, சீதை அழகு, லட்சுமணன் அழகு என்று சொல்லி கொண்டிருக்கிறேன், இதெல்லாம் என்னடே பாருங்கடி, இந்த விஸ்வாமித்திர கிழவண்டா அழகேண்டாள் அவள். இதெல்லாம் ஒரு அழகா, இந்த கிழவண்டா அழக பாருங்கடி, அவன் என்ன மாதிரி இருக்கிறான், தாடிய தடவி தடவி என்றாள் அந்த கிழவி. நம்பியை காண நங்கைக்கு 1000 நயனம் வேண்டும், கொம்பினை காணும் தோறும் குருசிற்கு மன்னதேயாம் தம்பியை காணும் என்பார், தவமுடைத்து உலகம் என்பார், உம்பரின் நகரில் தந்த முனிவனை இறஞ்சும் என்பார்.